ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இலங்கை டிட்வா புயலால் சேதமடைந்த பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்ப இந்தியா 450 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதில் சலுகை கடன் தொகையை ரூபாய் 350 மில்லியன் ரூபாயும் மானியமாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்குடன் கலந்துரையாடலின் விவரங்களை வெளிப்படுத்திய அவர் இலங்கை டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய கடிதம் அவசர நிலைகளில் முதல் பதிலளிப்பவர்களாக இந்தியா செயல்படும் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகின்றது. அதன்படி இலங்கைக்காக 450 மில்லியன் டாலர் மறுசீரமைப்பு உதவித் தொகையும் வழங்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உறுதியை எவ்வாறு விரிவாக நடைமுறைப்படுத்தலாம் என்பது எங்கள் கலந்துரையாடலின் மையமாகவும் இருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெருங்கிய அண்டை நாடான இந்தியா பொருளாதார நெருக்கடியை போன்ற ஒரு நெருக்கடியை எதிர்கொண்ட நேரத்தில் முன்னேறியது இயல்பானது என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் இணைந்து நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சர்வதேச கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ராமநாதம், ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த 12 கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தியும் வெளியிட்டுள்ளது. இந்திய ஊடகத்தின் கூற்றுப்படி 12 கடற்தொழிலாளர்களும் தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னார் நீர்நிலைகளுக்கு இடையில் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் இழுவை படகுடன் இலங்கை கடற்படை அங்குள்ள ஒரு கடற்படை துறைமுகத்துக்கு அழைத்து சென்றது என்று தமிழக கடற்தொழில் அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று திங்கட்கிழமை ராமேஸ்வரம் ஜெட்டியை சேர்ந்த கடற்தொழிலாளர்களுக்கு சுமார் 450 டோன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட இழுவை படகு தங்கச்சிமடம் மாந்தோப்புவை சேர்ந்த ஜோதிபாஸ் என்பவருக்கு சொந்தமானது. தமிழக அதிகாரியிடம் பதிவு செய்யப்படாத இந்த படகு டோங்கன் பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இதில் பிரபாத், ஜேம்ஸ் ஹொய்டன், ஆண்டனி உள்ளிட்ட 12 கடற்தொழிலாளர்கள் அடங்குவர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது ஆபத்தானது என்று திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் திருகோணமலை மாவட்ட கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் தொடர்பான உபக்குழு கூட்டம் திங்கள், செவ்வாய் ஆகிய தினங்களில் ஆளுங்கட்சியின் ரோஷான் அக்மிமின எம்பியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனக்கோ குகதாசன் எம்பிக்கோ இந்த கூட்டத்துக்கு அழைப்பு இல்லை. மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்க்கட்சியின் வசம் இருப்பதால் உள்ளூராட்சி தவிசாளர்களுக்கு அழைப்பு இல்லை. தனியூர் எம்பியால் அதிகாரிகளை வைத்து இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்தும் சொல்வதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் முடக்கியுள்ளது. இதன் மூலம் இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது தெளிவாகின்றது. இது ஆபத்தான விடயமும் ஆகும். ஜனநாயகத்தை பாதுகாப்பாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி கட்டளை சட்டத்தின்படி கொழும்பு மாநகர சபை 14 நாட்களுக்குள் புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டம் நேற்று தோல்வி கண்டதை அடுத்து இந்த வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி கட்டளை சட்டத்தின் கீழ் நிர்வாகம் ஒரு புதிய வரவு செலவு திட்டத்தை கொண்டு வர அனுமதிக்கப்படுகின்றது. அத்துடன் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு பொறுப்பான அமைச்சருக்கு சட்டத்தால் வழங்கப்பட்ட 3வது வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிக்கும் அதிகாரம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கொழும்பு மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. நேற்றைய தினம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. முதல் வரவு செலவு திட்டம் இதனால் 3 வாக்குகள் பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தியின் முதல் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பை வழங்கிய மாகாணமாக மேல் மாகாணம் உருவெடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு மேல் மாகாணம் வழங்கியுள்ள பங்களிப்பு 42.4% என்று இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. வடமேற்கு மற்றும் மத்திய ஆகியன 2024ஆம் ஆண்டில் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு முறையே 2வது மற்றும் 3வது பங்களிப்பை செய்துள்ளன. 2024ஆம் ஆண்டில் இலங்கையின் பேரளவிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் 29,899 மில்லியனாகவும் உள்ளது. இது ரூபாய் 2023ஆம் ஆண்டில் 27,419 மில்லியன். அதன்படி 2023இன் உடன் ஒப்பிடும் போது 2024ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ரூபாய் 2,480 மில்லியன் அதிகரித்துள்ளது. மத்திய, கிழக்கு, வடமேற்கு, சப்ரமுக மற்றும் ஊவா மாகாணங்களில் பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வழங்கிய பங்களிப்பு 2023உடன் ஒப்பிடும் போது 2024இல் அதிகரித்துள்ளது.
சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் வெளியேறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிரதேச சபை பெண் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இடத்தில் கூடியிருந்த உறுப்பினர்கள் அர்ஜுனாவை நோக்கி எழுப்பிய கேள்விகளால் குறித்த வாக்குவாதம் வலுத்துள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்த பெண் உறுப்பினர்கள் அர்ஜுனாவை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் முதலில் மரியாதையுடன் கதைக்க கேட்டுக்கொள்ளுங்கள். தையிட்டி தொடர்பில் இங்கே கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தையிட்டி கதை தையிட்டியுடன் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல் அரசியல் செய்து வாழாதீர்கள் என கடுமையாக விமர்சித்திருந்தனர். இது தொடர்பில் கடும் தோணியில் கருத்து வெளியிட்ட அர்ஜுனா தையிட்டியில் போராட்டம் செய்கின்ற கூட்டம் நீங்கள் தான் இருந்து குளறுங்கள் என்று கூறி பெண்கள் என்று கூட பார்க்காமல் அநாகரிகமான சொற்களால் அவர்களை திட்டினார். இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்கள் என்று கூறி விவாதித்த போது அவர்களை தாக்குகின்ற பாணியில் குரலை உயர்த்திய மிரட்டியவாறு அருகே சென்றதை அவதானிக்க முடிந்தது. இருப்பினும் 5க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இடத்தில் நின்ற போது அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜெகதீசனை தகாத வார்த்தையாளர் திட்டியுள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது. சமயங்களுக்கு இடையில் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலான அர்ஜுனா எம்பியின் கருத்து கண்டிக்கத்தக்க விடயம் என்று சர்வதேச இந்து மத பீடம் தெரிவித்துள்ளது. சர்வதேச இந்து மத பீடம் வெளியிட்டுள்ள கண்டன செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் சமூக ஊடகங்கள் ஊடக ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஒரு வீடியோ பதிவு மூலம் கண்டிக்கத்தக்க செய்தியை தெரிவித்துள்ளார். குறிப்பாக நல்லூர் ஆலயம் முன்னர் ஒரு காலத்தில் அந்த முத்திரை சந்தையில் தான் அமைந்துள்ள கிறிஸ்தவ ஆலயம் இருக்குமிடத்தில் தான் இருந்தது. எனவே அதனை உடைப்பார்கள் என்ற தோணியில் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த கருத்து இந்து மதத்தவர்களுக்கும் கிறிஸ்தவ மதத்தவர்களுக்கும் இடையே மத கலவரத்தை தூண்டும் வகையில் அமைந்துள்ளதா என்ற கேள்வி எழுப்பும் வகையில் அவரது உள்ளது. அங்கிருந்து நல்லூர் ஆலயம் இடிக்கப்பட்டு கோட்டை கட்டப்பட்டது. ஆகவே கோட்டையை இடிப்பார்களா என்ற வினாவும் தொடுத்துள்ளார். இந்த நிலைமை இருக்கும் போது தையிட்டி விகாரியை உடைக்க செல்வது சரிதான என்ற பாணியில் கருத்தும் தெரிவித்துள்ளார். இவரது கருத்து மூலம் இவரது உள்நோக்கம் தையிட்டி விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அனாவசியம் என்பதையே காட்டுகின்றது. இதனால் தையிட்டி விகாரை அமைவிடத்துக்கு மறைமுகமாக ஆதரவையும் அர்ஜுனா தெரிவிக்கின்றார் என்பதை தமிழ் மக்களால் உணராமல் இல்லை. எனவே மத கலவரத்தை தூண்டும் வண்ணம் இந்த காணொளி அமைந்திருக்கின்ற நிலையில் சர்வதேச இந்து மத பீடம் பெரும் கவலை கொண்டுள்ளது. அவரது கருத்துக்கும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு இடம்பெற்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நேந்திகுமார முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளது. எனினும் வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதனை அடுத்து நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாலைத்தீவுகளுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது. இதனால் கிழக்கு ஊவா சப்ரமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை நாளை முதல் இரவு படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபர் ராஜா எதிர்வரும் 28/12/2025 அன்று வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் 28 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழை ஜனவரி 7 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும். அதேவேளை எதிர்வரும் 31 முதல் மத்திய ஊவா வடமத்திய தெற்கு சப்ரமுக மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும். இப்பிரதேசங்களுக்கு மழை எதிர்வரும் 7 வரை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் எதிர்வரும் 10 முதல் 13 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 2026 ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான வானிலை எதிர்வரும் 26 முதல் குறைவடையும் சாத்தியமும் உள்ளது.